ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ராட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்படி செய்யலான்னு மசாலா சொல்கிறேன். இது 1 கேஜி ராட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 4 பழுத்த தக்காளி பழம் எடுத்திருக்கேன். 4 வல்லாரி வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மல்லித்தூள் 1.5 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மேரினேட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் போடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும், ஜூஸியாக வரணும். மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்து வருது. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற ராட்டை எடுத்து போட்டுடலாம். ராட்டு வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் இதை போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கலாம். நல்லா கொதிக்குது. இல்லை மசாலாலாம் ராட்டுக்குள்ளே நல்லா இறங்கி வருது. நான் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.